விசுவாசம் அதை அளவிட முடியாது. விசுவாசம் அதை ஆராய்ந்திட முடியாது. அந்த விசுவாசத்தை 20 ஆண்டுகள் வாழ்க்கையால் நிரூபித்தவர் எங்கள் அன்பு மேய்ப்பர் பாஸ்டர் ராஜா ஸ்தேவான் அவர்கள். சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் இறையேசு தெய்வத்தின் ஏக்கம் நிறைந்த குரல் தொனித்தது. யாரை நான் அனுப்புவேன், யார் போவார் நமது காரியமா என்று. அதற்கு இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொன்ன அந்த துவக்கம்தான் இன்று இருக்கிற மகிமையான ஊழியத்தின் துவக்கம். அந்த நாள் தொடங்கி இதை ஒரு வேலையாய் அல்ல, தன் ஜீவனாய், தன் வாழ்வின் முழு பொறுப்பாய் எடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் எங்கள் பாஸ்டர் ராஜா ஸ்தேவான் அவர்கள். மாறுவதுதானே சூழ்நிலையின் மரபு. சூழ்நிலைகள் மாறின, ஆனால் அவரோ மாறவில்லை. அவர் எப்போதும் தேவனையே நம்பினார், தேவன் செய்வார் என்று நம்பினார். எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் முகத்தில் அமைதி, எத்தனை பாரங்கள் இருந்தாலும் உள்ளத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை. பரம தகப்பனுடைய பாரங்களையும் பாசம் வைத்தவர்களுடைய பாரங்களையும் சுமந்தவரை பாரமாய் எண்ணாமல் இதுவரை சுமந்ததும் இறுதி பரியந்தம் சுமப்பதும் அவருடைய பாசமுள்ள எஜமானன் கிறிஸ்து இயேசு மட்டுமே. தேவ ஊழியம் என்பது மின்னும் விளக்குகள் நடுவில் மேடை பேச்சு மட்டுமல்ல, அது அந்தரங்க ஜெபம், அளவிட முடியாத தியாகம், அளப்பரிய சேவை. இன்று தேவன் சொல்லும் வார்த்தை, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, தன் மாற்றத்திற்கான தடம் தேடி தன் பயணத்தை தொடங்கிய இளம் வாலிபன் ராஜா, தன் தேவனின், ஆம் ராஜாஸ் தேவனின் கைப்பிடித்து பயணத்தை தொடங்கியவர். மாணவனாக மாறி மகிமையின் ஊழியனாக ஏறி தேவ பிரசன்னத்தில் ஊறி நிறைவான இயேசுவிடம் நடத்தும் தடமாகவே மாறிப்போன அழைத்தவரின் அற்புத ஆச்சரியமே எங்கள் போதகர் ராஜா ஸ்தேவான் அவர்களின் இந்த 20 ஆண்டுகளும் இனி வரப்போகும் காலங்களும். கர்த்தர் ஒருவருக்கே கனம், துதி, மகிமை உண்டாவதாக. அழைத்தவர்